எப்பொழுதும் சர்ச்சைகளுக்குரிய ஒரு உறுப்பினராக நபராக பார்க்கப்படுகின்ற ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக தற்போது சில புதிய விடயங்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை இல்லாமல் போகப்படுமா என்பது தொடர்பாக தற்போது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. அவரும் தன்னுடைய பதவி இல்லாமல் போகும் என தற்போது சில காணொளிகளில் நேரடியாக குறிப்பிட்டு வருகிறார். ஆரம்பத்தில் ஒருபோதும் தன்னுடைய பதவியை பறிக்க முடியாது என கூறி வந்தவர் தற்போது இல்லாமல் போகின்ற ஒரு கருத்து நிலைக்கு வந்துள்ளார். ஆம், உண்மையில் அவ்வாறான ஒரு நிலைமை தற்பொழுது ஏற்பட போகிறது. இன்றைய தினம் அவருடைய அந்த பதவி பறிதாகல் தொடர்பான வழக்கு கொழும்பு மேன்முறையீடு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர் ஒசல ஹேரத் இவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை இல்லாமல் செய்யப்பட வேண்டும், ஏனெனில் இவர் மருத்துவ அதிகாரியாக இருக்கின்ற சமயத்தில் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்யாமல் உரிய முறையில் அந்த பதவியில் இருந்து விலகாமல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். இலங்கை தேர்தல்கள் சட்டத்தின்படி அரச பதவியில் இருக்கின்ற போது எவ்விதமான தேர்தல்களிலும் பங்கேற்க முடியாது, தேர்தலில் வெற்றியீட்டி உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிடுகின்ற பட்சத்தில் இவர் மோசடி செய்துள்ளதாக தற்பொழுது அவர் அந்த வழக்கினை தொடர்ந்தார். எனவே இவருடைய பதவி பாராளுமன்ற பதவி இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதே அந்த வழக்கின் சாராம்சமாக காணப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் இரு நீதிபதிகள் அடங்கிய நீதி அமர்வின் முன் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வகையில் மனு சமர்ப்பித்த ஒசல ஹேரத் சார்பிலும் மற்றும் அரசாங்கம் சார்பில் சட்டமா அதிபர் சார்பில் ஒரு சட்டத்தரணியும் ஆஜராகி இருந்தார்கள். அதேபோல் அர்ச்சுனா ராமநாதன் சார்பிலும் சிறந்த சட்டத்தரணி ஆஜராகி இருந்தார். இந்த நிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு தரப்பில் இருந்து அர்ச்சுனா ராமநாதனுடைய பதவி இல்லாமல் செய்யப்பட வேண்டும், அவர் அரச வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார், அவருடைய அரச சேவையில் இருந்து ஒரு அரசு தேர்தலில் போட்டியிட்டமை என்பது குற்றமாகும், எனவே தேர்தல் சட்டத்தின்படி அவருடைய பதவி இல்லாமல் ஆக்கப்படுதல் வேண்டும் என அவர்களுடைய சார்பில் வாதிடப்பட்டது. அரசு சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து ஆஜரான அரசு சட்டத்தரணி அவர் வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டு தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ததும் வெற்றியீட்டியதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி அது தொடர்பான நிரூபணங்களை மன்றில் சமர்ப்பித்து அது நீதிபதியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதே இங்கு முக்கியமான விடயம். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தேர்தலில் போட்டியிடுகின்ற போது அவர் அரச வைத்திய அதிகாரியாகவே இருந்திருக்கின்றார் என்பது தற்போது நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அவருடைய தரப்பு சட்டத்தரணிகள் அவருடைய அரசு சேவை அதாவது பொது சேவை தொடர்பாக மேற்பார்வை செய்வதற்கு உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கு அதிகாரம் இருக்கின்ற பட்சத்தில் அவர் அவ்வாறு செயற்பட்டதாக அவருடைய சட்டத்தரணிகள் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. எனவே இரண்டு நிலையிலும் தற்போது ஒரு இழுபறி நிலை காணப்படுவதன் காரணமாக வழக்கு ஜூலை 2ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுகின்றது. ராமநாதன் அர்ச்சுனா தரப்பில் சட்டத்தரணிகள் அவர்களுடைய சமர்ப்பணங்களை நிரூபணம் செய்யும் வகையில் இந்த ஜூலை 2ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்பொழுதைய நிலவரத்தின்படி மேன்முறையீடு நீதிபதிகளின் தற்போதைய நிலை என்னவென்றால் அவருடைய பதவி இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற சாதகமான நிலைமையே தற்பொழுது அதற்குரிய சாதகங்களே அதிகரித்துள்ளதாக மன்றினுடைய தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக ஒசல ஹேரத் அவருடைய பதவி பறிதாகப்படும் வரையில் அவர் இடைக்காலமாக இடைநிறுத்தப்பட வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இடைக்காலமாக இடைநிறுத்தப்பட வேண்டும் என்பதே தற்போது முன்வைக்கப்படுகிறது. எனவே அது குறிப்பாக ஜூலை 2ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய பாராளுமன்ற பதவியிலிருந்து இடைக்காலமாக தடைப்படுவார், இடைக்கால தடை அவருக்கு விதிக்கப்படும் என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. இது தொடர்பாக நீதிமன்ற வழக்குகளை முடித்து வெளியில் வருகின்ற அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்களிடம் சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார். அவர் ஏற்கனவே நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள போராட்டத்துக்கு வருகின்ற போதும் அவர் தமிழ் அரசியல்வாதிகள் முதுகில் குத்தும் செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள், பச்சைத்தரமான துரோக வேலைகளை செய்கிறார்கள், எனவே தான் இந்த அரசியலில் இருக்க விரும்பவில்லை, நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன் என பல்வேறு ஊடகங்களுக்கு தற்போது அவர் காட்டும் சமூக ஊடகங்களிலும் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களையே முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு பின் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அவருடைய சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு அவருக்கு அடுத்தபடியாக 20,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ள கௌசல்யா நரேந்திரன் பெற்றுள்ள நிலையில் அவருடைய பதவி பரிதாகும் பட்சத்தில்
இயல்பாகவே தானாகவே கௌசல்யாவிடம் அந்த பதவி செல்லும். எனவே பாராளுமன்ற உறுப்பினராக கௌசல்யா பொறுப்பேற்பார் என சுயேட்சை குழுவின் தலைவராக இருந்து அர்ச்சுனா ராமநாதனும் தற்போது உறுதிப்பட தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் செம்மணியில் அவர் குறிப்பிடும் போது சாணக்கியன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அனுர் அரசின் கைக்கூலிகளாக செயற்படுகிறார்கள். அவர்கள் தனி அறையில் ஒரு கருத்தும் வெளியே மக்களுக்கு தொடர்ச்சியாக தேசியவாதம் என்பது தொடர்பான போலி கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குறிப்பிடுகிறார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளரை தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருவது வழமையான ஒரு விடயம். அவரை பாராளுமன்ற உறுப்பினராக வரும் பிரதிநிதிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவரும் வெளியில் கூச்சலிடுவதும் பாராளுமன்றத்தில் கூச்சலிடுவதுமாகவே தொடர்ச்சியாக அவருடைய செயற்பாடுகள் அமைந்துள்ளது. இருப்பினும் சில இடங்களில் வெளிப்படைத்தன்மையுடனும் சில இடங்களில் துணிச்சலாகவும் அர்ச்சுனா ராமநாதன் செயற்பட்டு வருகிறார். அதுவும் மறுப்பதற்கில்லை. இந்த நிலையில் அந்த தனியார் விடுதியில் தனக்கு சில நபர்கள் தொடர்பு கொண்டு அங்கு நடந்தது தொடர்பாக தெரிவித்ததாகவும் அவர்கள் அங்கே இனப்படுகொலை என்பது உள்ளக பொய்முறையினூடாகவே விசாரணைக்குட்படுத்தப்படும், அதில் நமக்கு நம்பிக்கை உள்ளது, உள்ளக ரீதியாக இவர்கள் தீர்வினை தருவார்கள் என ஆணையாளரிடம் இவர்களே வலியுறுத்தியதாகவும் பின்னர் வெளியில் வந்து சாணக்கியன் போன்றவர்கள் இல்லை, நாங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தினோம், அதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டோம், மேலும் அங்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு சபைகள் உள்ளது, ஒவ்வொரு சபையிலும் இந்த விடயங்கள் தொடர்பாக எடுத்துச் செல்ல இருக்கின்றோம் என போலியான தகவலை தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றுவதை பார்க்கின்ற போது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதாகவும் இந்த அரசியலில் இருந்து நான் இவ்வாறான அரசியல் செய்பவர்களிடமிருந்து நான் ஒதுங்க நினைக்கின்றேன், நான் நிம்மதியாக இருக்க நினைக்கின்றேன் என தெரிவித்த அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வருகின்ற போது நான் இப்போது இந்த அரசியல் விளையாட்டுகளை நான் கற்று வருகின்றேன், இவர்களைப் போல் நான் அரசியல் செய்ய விரும்புகின்றேன், இதுவரை காலமும் என்னுடைய அரசு சேவை இல்லாமல் போய்விட்டது, இனி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் இல்லாமல் போனால் நான் முழுநேர அரசியல் சேவையில் ஈடுபடுவேன், முழுநேர அரசியல்வாதியாக இவர்களுடைய நரித்தனங்களை நான் வெளிப்படையாக வெளிப்படுத்துவேன் என ஒரு பகிரங்கமான சவாலையும் அவர் நீதிமன்றத்தின் முன்னால் விடுகிறார். எனவே அவருடைய பதவி பரிதாகின்ற போது புதிய பாராளுமன்ற உறுப்பினராக கௌசல்யா நரேந்திரன் வருவார் என்பது தற்போது தெளிவாகியுள்ளது. ஜூலை 2ஆம் தேதி இதற்கான திண்ணமான முடிவு வெளியாகும் என்பது உறுதியாகியுள்ளது. அந்த பாராளுமன்ற பதவியை டெம்பரரியாக நிப்பாட்ட சொல்லி நினைக்கிறேன். முதலாவது ஒப்ஜெக்ஷன்ஸை இன்றைக்கு ரெண்டு பார்ட்டிஸும், அதாவது வழக்கு போட்டவர்களும் மற்றது அட்டர்னி ஜெனரலும் மற்றது என்னுடைய தரப்பு சட்டவாளர்கள் சட்டத்தரணிகளும் இன்றைய டேட் போடப்படுகின்றது. ஆனால் இன்றைய தினம் அவர்களுடைய அதாவது வழக்கு போட்டவர்களுடைய சட்டத்தரணியும் அதே நேரம் அட்டர்னி ஜெனரல், அதாவது அட்டர்னி ஜெனரல் என்றால் அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் தேதி வார மாதம் 2ஆம் தேதி எங்களுடைய தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போதைக்கு அதுதான் இருக்கிற டேட். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் என்னுடைய வழக்குகள் எனக்கு சாதகமாக வருமானு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹியூமன் நான் என்னுடைய முகப்புத்தகத்தில் அந்த இன்ட்ரடிக்ஷன் லெட்டரை போட்டிருக்கிறேன். அந்த லெட்டரில் இன்ட்ரடிக்ஷன் இருக்குது என்று சொல்லி தான் அவருடைய ஆர்கியூமெண்ட். ஆனால் அது தொடர்பாக மேலதிகமான கருத்துக்களை சொல்ல வரைகளில் வழக்க பாதிக்கும் என்று சொல்லி சில நேரங்களில் சொல்லிடணும். அதில் அவ்வளோதான் அவருடைய ஆர்கியூமெண்ட், அந்த இன்ட்ரடிக்ஷன் இருக்கிறது, அவ்வளோதான். என்னுடைய பதவி பறிபோகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய சுயேட்சை குழுவினுடைய 2வது வாக்கு எடுத்த 20,000 வாக்குன்னு நினைக்கிறேன் எடுத்த சட்டத்தரணி செல்வி கௌசல்யா நரேந்திரன் அவர்களுக்கு அந்த எம்பி பதவி கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னிட இருந்தாலும் ஒன்று தான், கௌசல்யாட்ட இருந்தாலும் ஒன்று தான். அவள் எம்பியாக இருந்தால் எனக்கு 30 நாளும் மக்களோடு இருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு கிடைக்கும். அப்போ நான் முழு நேரம் ஃபுல்லி டிவோட்டட், என்னடா நான் என்னோட ஜொப்பை லூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மை என்டையர் கேரியர் இஸ் பாலிடிக்ஸ். ஸோ வில் டூ த ரியல் பாலிடிக்ஸ் ஆஃப்டர் தட்.